Welcome back to the New World of Education Zoology YouTube channel. Today we will see about PGTRB Zoology Unit 8 1 Evolution. பரிணாமம் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி பரிணாமத்துல ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல் வந்து பார்த்திருந்தோம். இன்னைக்கு வந்து we will see about fossils. Fossils வந்து பார்க்கலாம். புதை படிவங்கள் வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம ஃபர்ஸ்ட் டே வந்து கிளாஸ் போடுறோம். நெக்ஸ்ட் டே வந்து அதுக்கு நோட்ஸ் வந்து டெலிகிராம்ல பிடிஎஃப்ல வந்து கொடுக்குறோம். ஸோ இன்னைக்கு கிளாஸ்னா நாளைக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து உங்களுக்கு பிடிஎஃப் இந்த கிளாஸ் எடுக்கிறதுக்கான பிடிஎஃப் வந்து தமிழ் பிடிஎஃப் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ தமிழ் மீடியத்தில் நோட்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருந்ததுனால ஸோ மறக்காம அதை வந்து நெக்ஸ்ட் டே வந்து செக் பண்ணி நீங்கள் வந்து டெலிகிராமில் ஜாயின் பண்ணி பிடிஎஃப் நோட்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். புதை படிவங்கள் ஃபோசில்ஸ். இந்த ஃபோசில் அப்படிங்கிறது வந்து எதுல இருந்து வந்து ஒரு சொல்லு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபோசிலியம் அப்படிங்கிற ஒரு லத்தீன் வேர்டுல இருந்து வந்ததுதான் இந்த ஃபோசில்ஸ் அப்படின்னு வந்து சொல்றோம். அப்படின்னா என்ன அப்படின்னா இறந்த உயிரிகளோட பாதுகாக்கப்பட்ட பாகங்களை தான் நம்ம என்ன சொல்றோம்னா புதை படிவங்கள் அப்படின்னு சொல்றோம். இறந்த உயிரிகளோட பாதுகாக்கப்பட்ட பாகங்கள் அப்படின்னா என்னெல்லாம் பாதுகாக்கப்பட்ட பாகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா எலும்பு, தடயங்கள், இந்த கால் தடயங்கள், குண்டுகள், முத்திரைகள், வார்ப்பிரும்பு, இதெல்லாம் வந்து சொல்லலாம். இந்த தடயங்கள் எல்லாம் நான் ஹார்டான பார்ட்ஸ் தான் மேக்சிமம் என்ன செய்யணும் புதைபடிவமா மாறும். சாஃப்ட் அண்ட் பார்ட்ஸ் எல்லாமே வந்து மற்ற ஒரு அனிமல்ஸால டெஸ்ட்ராய் பண்ணப்பட்டுரும். ஸோ எலும்பு, தடயங்கள், குண்டுகள், முத்திரை, வார்ப்பிரும்பு இதெல்லாம் தான் வந்து பாதுகாக்கப்பட்ட பாகங்கள்னு சொல்றோம். இந்த ஃபோசில்ஸா புதைபடிவங்களா மாறுறதா இருக்கிறது என்னவா இருக்கணும்னா விலங்குகளோ இல்ல தாவரங்களோட உடலங்களாவோ வந்து இருக்கணும். அண்ட் இதுல உள்ள மென்மையான பகுதிகள் எல்லாம் வைரஸ்னாலேயோ பாக்டீரியாக்கள்னாலேயோ ஃபங்கஸாலேயோ என்ன செய்யணும், ஒரு டெட் ஆர்கானிசம், ஒரு ஆர்கானிசம் டெட் ஆயிருச்சு அப்படின்னா அது மேக்சிமம் என்ன செய்யும்னா ஃபங்கஸ், பாக்டீரியன்ஸ், மற்ற வேற பிரெடேட்டர்ஸ் வந்து என்ன செஞ்சிரும்னா அதை அழிச்சிரும். ஸோ அதுல இருந்து கிடைக்கிற அந்த கடினமான பகுதிகள் தான் வந்து என்னவா மாறுதுன்னா புதைபடிவங்களா மாறுது. சாஃப்ட் அண்ட் பாடிஸ் எல்லாத்தையும் வந்து மற்ற அனிமல் சாப்பிட்டுருது. அண்டு அதுல இருக்க ஹார்டான அந்த பார்ட்ஸ் மட்டும்தான் புதைபடிவமா மாறுது அப்படின்னு வந்து சொல்றாங்க. இறந்த உயிரிகள் வந்து உடனடியா வந்து புதைச்சிடணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இறந்த உயிரிகளை வந்து சீக்கிரமா புதைச்சிட்டா தான் நம்மளுக்கு வந்து புதைபடிவம் வந்து கிடைக்கும், எந்த ஒரு டேமேஜ் இல்லாத ஒரு புதைபடிவம் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அதுல கடினமான பகுதியில பார்த்தோம் அப்படின்னா எப்படி புதைபடிவமா மாறுது அந்த போன்ஸ், அந்த ஹார்டான பார்ட்ஸ் வந்து அந்த ஹார்டான பார்ட்ஸ் எப்படி வந்து புதைபடிவமா மாறுது, ஃபோசில்ஸா மாறுதுன்னா அந்த கடினம் இறந்ததுக்கு அப்புறம் அதுல இருக்கக்கூடிய அந்த கடினமான பகுதி எலும்பா இருக்கட்டும், கால் தடயங்களா இருக்கட்டும், அந்த நெக்ஸ்ட் குண்டுகள், முத்திரைகள், வார்ப்பிரும்பு இதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா வந்து அதுல வண்டல் மண் வந்து படியுது. நாட் ஒன்லி வண்டல் மண் மட்டும் கிடையாது, தூசி படலமா இருக்கட்டும், எரிமலை சாம்பலா இருக்கட்டும், இது எல்லாமே அந்த ஹார்ட் அண்ட் பார்ட்ஸ்ல வந்து என்ன செய்யுதுன்னா பார்ட்ஸ்ல வந்து படியும் போது ஆட்டோமேட்டிக்கா அதோட தடிமன் டென்சிட்டி என்ன ஆகுதுன்னா அதோட அந்த டயாமீட்டர் தடிமன் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிருது. அதிகரிச்சு அது பாறையா நல்லா இறுகி போய் ஃபைனலா வந்து அது என்னவா மாறுதுன்னா ஃபோசில்ஸ் புதைபடிவமா வந்து மாறுது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அதுக்கு என்னெல்லாம் நிபந்தனை இருக்கணும், ஒரு டெட் ஆர்கானிசம் வந்து புதைபடிவமா மாறணும்னா அதுக்கு என்னென்ன ரூல்ஸ் எல்லாம்னா அது வந்து விரைவா வந்து மண்ணுல புதைக்கப்பட்டிருக்கணும். இறந்த கொஞ்ச நாள்ல இல்லவா, கொஞ்ச நாள் கூட வேண்டாம், இறந்து கொஞ்ச மணி நேரத்திலே வந்து அதை உள்ள வந்து புதைச்சிட்டாங்க, மண்ணுக்குள்ள புதைச்சிட்டாங்க அப்படின்னா மேக்சிமம் அந்த சாஃப்ட் அண்ட் பாடிஸ் எல்லாம் அழிக்காம பாதுகாக்கப்படும். ஸோ விரைவா புதைக்கணும். அப்பதான் அண்ட் ஆல்சோ ஹார்ட் பார்ட்ஸ் கூட, அந்த ஹார்டான பார்ட்ஸ் கூட என்ன ஆகுதுன்னா டேமேஜ் ஆகாம நம்ம பாதுகாக்க முடியும். அண்டு ஆக்சிஜன் ஏற்றத்துல இருந்து தடுக்கணும். ஏன்னா ஆக்சிஜன் வந்து போயிருச்சு உடம்பை விட்டு அப்படின்னா எல்லாமே என்ன ஆகும்னா டெஸ்ட்ராய் ஆயிரும். ஸோ ஆக்சிஜன் ஏற்றத்துல இருந்து தடுக்கணும். அண்டு அந்த சூழல் எப்படி இருக்கணும்னா ஆக்சிஜன் அற்ற சூழலா வந்து இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து காற்றற்ற சூழல்ல இருக்கணும். கடினமான பாகம் வந்து சேதமடையாம வந்து இருக்கணும். ஓகேவா, இதெல்லாம் இருந்தாதான் வந்து அந்த பார்ட்ஸ் அந்த பகுதி வந்து என்னவா மாறும்னா புதைபடிவமா வந்து மாறும். இல்லைன்னா டேமேஜ் ஆகி அது மண்ணோட மண்ணா மக்கி போயிடும். இதோட வகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா இதை 2 டைப்ஸா வந்து பார்ட்ஸா வந்து பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எச்சங்கள் அப்படின்னு சொல்லுவோம், ஆக்சுவல் ரிமைன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா நம்ம ஆல்ரெடி என்ன சொன்னா மென்மையான பாகங்கள் வந்து வைரஸாலேயோ பாக்டீரியன்ஸாலேயோ இல்ல வேற அதர் பிரெடேட்டர் ஆர்கானிசமாலேயோ அழிக்கப்பட்டுரும் அப்படின்னு சொன்னோம். அப்படி இல்லாம சம்டைம்ஸ் என்ன ஆகுதுன்னா அந்த மென்மையான பாகங்கள் கூட புதைபடிவமா சேர்ந்து மாறுது. அததான் எச்சங்கள் அப்படின்னு வந்து சொல்றோம். அது எந்தெந்த பகுதியில எல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆழ்கடல் படிவுலையோ, ஏன்னா அங்க போய் டெஸ்ட்ராய் பண்றதுக்கு இன்னொரு அனிமல் பிரெடேட்டர் கிடையாது. அண்ட் எரிமலை சாம்பல், எரிமலையில மாட்டி அங்க சாம்பல்ல சிக்கிக்கிருச்சு அப்படின்னா அது ஃபுல்லா அதை கவர் பண்ணி இருக்கிறதுனால அது என்ன ஆகும்னா சாஃப்ட் பாடிஸோடைய
பார்ட்ஸ் உடைய வந்து புதைபடிவமா மாறிடும். அண்ட் ஆம்பர் அப்படின்னு சொல்லுவோம் இன்செக்ட்ல வர்றது. அண்ட் பனியில மாட்டினது வந்து என்ன செய்யும்னா எத்தனை வருஷம் கழிச்சு பார்த்தோம்னாலும் இப்ப இறந்த மாதிரியே அப்படியே தான் இருக்கும். சோ இதெல்லாம் வந்து அந்த சாஃப்ட் பாடிஸோட அந்த மென்மையான பாகங்களோட புதைபடிவங்களா மாறுது அப்படின்னா அதை வந்து ஆக்சுவல் ரிமைன்ஸ் அப்படியே உயிரோட இருக்கிறது போலயே இருக்கிறது. சோ அதை எச்சங்கள் அப்படின்னு சொல்றோம். அண்டு நெக்ஸ்ட் அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா சைபீரியாவில் இருக்கக்கூடிய பூலி மாமுத் யானைகள் ஒரு 50 யானைகள் வந்து என்னாச்சு அப்படின்னா 20 இயர்ஸ்க்கு முன்னாடி அது வந்து டெட் ஆனிச்சு. பட் அது வந்து அந்த சைபீரியாவோட அந்த பனிப்பகுதியில இருந்ததுனால அது அப்படியே வந்து அந்த சாஃப்ட் பாடிஸோட வந்து அப்படியே புதைவடிவமா மாறி போச்சு. இதை வந்து எக்ஸாம்பிளா ரிமைன் ஆக்சுவல்ஸ்க்கு எக்ஸாம்பிளா வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ஒன், ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆக்சுவல் ரிமைன்ஸ் சொன்னோம் எச்சங்கள். அண்ட் நெக்ஸ்ட் பெட்ரிஃபைட் புதைபடிவம் ஃபோசில்ஸ், பெட்ரிஃபைட் ஃபோசில்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா இறந்த உடலங்கள் வந்து கடினமான இறந்த உடலங்களோட அந்த ஹார்டான பார்ட்ஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா தாது மினரல்ஸால வந்து காம்பன்சேட் பண்ண மினரல்ஸால வந்து நிரப்பப்படும். அப்படி நிரப்பப்பட்டுச்சு அப்படின்னா அதை பெட்ரிஃபைட் ஃபோசில்ஸ் அப்படின்னு வந்து சொல்றோம். இது பிஜிடிஆர்பில கேட்ட கொஸ்டின். தாதுக்களால நிரப்பப்பட்டா அது பெட்ரிஃபைடு புதைபடிவம்னு சொல்றோம். அது அப்ப என்னென்ன தாதுக்கள்லாம் இருக்கும் அப்படின்னா சிலிசிபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா அந்த இறந்த உடலங்கள் வந்து அது அனிமலா இருக்கட்டும் ஒரு பிளான்டா இருக்கட்டும் அந்த இறந்த உயிரியோட அந்த ஹார்ட் பார்ட்ஸ் வந்து சிலிக்காங்கிற மினரல்ஸால வந்து மாற்றீடு செய்யப்பட்டுச்சு ஃபில் பண்ணப்பட்டுச்சுன்னா அதை வந்து என்ன சொல்றோம் சிலிசிபிகேஷன் சொல்றோம். எக்ஸாம்பிள் வந்து புதைபடிவ ஸ்பாஞ்சு அந்த ஃபோசில் ஸ்பாஞ்சு இதுக்கு எக்ஸாம்பிள். அண்ட் பைரிடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லணும். பைரிடிஃபிகேஷன் அப்படின்னா தட் இஸ் அயனால இரும்பால மாற்றிடு இரும்பு வந்து ஃபில் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா அதை பைரிடிஃபிகேஷன் சொல்றோம். கார்பனைசேஷன் அப்படின்னா கார்பன் காம்பவுண்டால வந்து அந்த ஹார்ட் பார்ட்ஸ் வந்து என்ன ஆகும்னா கடினமான பகுதிகள் வந்து நிரப்பப்பட்டிருக்கும். டோலமைசேஷன் அப்படிங்கும்போது கால்சியமும் மெக்னீசியமும் இந்த 2 தாதுக்களால அந்த புதைபடிவம் வந்து நிரப்பப்பட்டுச்சு அப்படின்னா அதை டோலமைசேஷன் அப்படின்னு வந்து சொல்றோம். ஸோ இந்த 4 டைப்ஸான தாதுக்கள் வந்து என்ன செய்யுதுன்னா புதைபடிவத்தை வந்து நிரப்பி புதைபடிவமா இறந்த உடலங்களோட கடினமான பகுதியை வந்து இந்த தாதுக்கள் வந்து நிரப்புறதுனால அங்க புதைபடிவம் வந்து ஏற்படுது. அதை பெட்ரிஃபைடு புதைபடிவம் அப்படின்னு வந்து சொல்றோம். அச்சுகள் தேர்ட் ஒன் வந்து அச்சுகள்னு சொல்றோம். அச்சுகள்னா மோல்ட்ஸ்னா என்ன அப்படின்னா சேத்துலயோ இல்ல தண்ணீர்லயோ இருக்கிற அந்த விலங்குகள் வந்து என்ன செய்யுது அப்படின்னா தண்ணிக்கு அடியில உள்ள பாறைகள்லயோ இல்ல பாறையில ஒட்டிக்கிட்டு இல்ல வேற சேத்துல புதைஞ்சு இந்த மாதிரி இருக்கிற அனிமல்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நாளடையில அதை விட்டு அது அதுல ஒட்டி அப்படியே என்ன ஆகுது அப்படின்னா அந்த அதோட அச்சு அப்படியே வந்து மாறி போயிருது. அந்த உயிரி அப்படியே புதைபடிவமா அந்த பாறையிலையோ இல்ல இந்த சேத்துலையோ அப்படியே மாறி போயிருது. மாறி அதோட வெற்று குழிகள் இருக்கு கூடு மட்டும் அப்படியே இருக்கிற மாதிரி அதுல உள்ள அந்த சாஃப்ட் பாடிஸ் எல்லாம் போயிட்டு அந்த கூடு மட்டும் அந்த சேத்துலையோ இல்ல தண்ணியில அடியில உள்ள பாறைகளையோ ஒட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதைதான் என்ன சொல்றோம் அப்படின்னா அச்சுகள் அல்லது மோல்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வெற்று குழி அந்த உடம்புல உள்ள சாஃப்ட் பாடிஸ் எல்லாம் போய் ஒரு குழி மட்டும் ஒரு வெற்று குழி அது வந்து ஹார்டான பார்ட்ஸுக்கு வந்து இங்க வேலை கிடையாது. ஹார்ட் பார்ட்ஸ் கிடையாது. ஒன்லி சாஃப்டனா இருக்கிற இந்த சின்ன சின்ன இன்செக்டோட இறக்கைகள் எங்கேயாவது பார்த்தோம்னா இறக்கை வந்து அப்படியே உதிர்ந்து கிடக்கும். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அது லைட்டா அப்படியே என்ன ஆகும்னா ஒரு புதைபடிவம் மாதிரி மாறிடும். ஜெல்லி மீன் அந்த மீன் டைப்ல ஜெல்லி மீன் அண்ட் பூச்சிகள் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து என்னவா இருக்கு அப்படின்னா இந்த மோல்ட்ஸ் டைப்ல வருது. அது வந்து அப்படியே ஒரு பாறையிலையோ ஒரு மரத்திலேயோ ஒரு செடியிலையோ ஒட்டிட்டு அதோட அப்படியே டெட் ஆகி அதோட சாஃப்ட் அண்ட் பாடிஸ் எல்லாம் போய் அந்த கூடு மட்டும் உடம்போட வெற்று குழி மட்டும் அப்படியே ஒட்டி இருக்குது. அதையும் புதைபடிவமா எடுத்துக்கிறாங்க. அது மோல்ட்ஸ்ன்னு சொல்றோம். அண்ட் வார்ப்புகள் அப்படின்னா அதே வெற்றுக்குழி வந்து எம்டியா இல்லாம அது கனிமங்களால நிரப்பப்பட்டுச்சு அப்படின்னா அதை வார்ப்புகள் அப்படின்னு சொல்றோம். எக்ஸாம்பிள் என்னன்னா நத்தை இறந்ததுக்கு அப்புறம் அதோட ஓட்டு பகுதி வந்து ஃபுல்லா அதோட ஷெல் கனிமங்களால நிரப்பப்பட்டுச்சு அப்படின்னா அதை வார்ப்புகள் அப்படின்னு சொல்றோம். தடங்கள் மற்றும் பாதைகள் அப்படின்னா அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து ட்ராக்ஸ் அண்ட் ட்ரெயில்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். தடங்கள் வந்து எதனால வருதுன்னா ஒரு அனிமல்ஸ் வந்து என்ன செய்யுது அப்படின்னா அதோட டெட் ஆகுறதுக்கு முன்னாடி அது வந்து ஒரு பகுதியில நடந்து போகுது தண்ணி பகுதியிலயோ இல்ல ஒரு மணற்பாங்கான பகுதியில நடந்து போகுதுன்னா அந்த ஃபுட் பிரிண்ட் வந்து அப்படியே இருக்கும். அதோட காலடி தடம் அப்படியே இருக்கும். ஸோ அந்த காலடி தடத்தை வந்து புதைபடிவமா எடுத்துக்கிறாங்க. ஸோ அது அந்த காலடி தடம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா அந்த சுத்திலும் உள்ள வண்டல் மண்ணால அது வந்து எரேஸ் ஆகாம அப்படியே வந்து அழிக்கப்படாம பாதுகாக்கப்படுது.
ஸோ அதோட பாதை அது போற வழி ஃபுல்லாவே அதோட காலடி தரங்களை நம்ம என்ன செய்ய முடியும்னா அதோட இந்த வண்டல் மண் படிஞ்சிருக்கிறத வச்சு நம்ம என்ன செய்ய முடியும்னா ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா வந்து புதைப்படிவங்கள் அப்படின்னு சொல்றோம். மெயினா இதுல பூச்சிகள் வந்து எப்படி பாதுகாக்கப்படும், புதைப்படிவத்தை வந்து எப்படி பாதுகாக்கிறோம் அப்படின்னா ஆம்பர்ல வச்சு பாதுகாக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதுவும் ஒன் டைம் பிஜிடிஆர்பியில கேட்ட கொஸ்டின். பூச்சிகள் வந்து ஆம்பர் மோட்ஸ்ல ஆம்பர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஃபோசில்ஸ்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து அந்த டேட்டிங் ஆஃப் ஃபோசில்ஸ் அது வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து பார்ப்போம். கண்டிப்பா இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட கமெண்ட் என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க. அண்ட் ஆல்சோ நாளைக்கு வந்து பிடிஎஃப் இதுக்கான பிடிஎஃப் வந்து டெஸ்கிரிப்ஷன்ல வந்து ஷேர் பண்றேன், நீங்க பாத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.